We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பழனி தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய வழக்குகளை தள்ளுபடி செய்து மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இந்துமதி. வணக்கம் இந்துமதி, இந்த வழக்கு தொடர்பான விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வேணுகோபால் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகளின் மடத்தின் அறங்காவலர் அன்னபூர்ணி சிவகுமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சி தலைவர் உமா மகேஸ்வரி பிரதீப் ஆகியோர் மதுரை அமர்வில் இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமிகள் மடத்திற்கு சொந்தமான 1.35 ஏக்கர் நிலம் முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க இடைக்கால தடை விதிப்பதோடு வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பாதுகாக்கவும் வழக்கை சிபிஐக்கு மாற்றியும் உத்தரவிடக் கோரி இந்த மனுக்களை தனித்தனியே தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் சி கார்த்திகேயன் மற்றும் ஆர் சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு நிலத்தின் மதிப்பு 2 கோடி என குறைவாக மதிப்பிடப்பட்டுள்ளது எனவும் ஏப்ரல் 10ஆம் தேதி பத்திரப்பதிவு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஜூலை 3ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சம்பவம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஊடகத்தினரிடம் சிறிய தவறு நிகழ்ந்து விட்டதாக பேட்டி அளித்தனர். இதில் தொடர்புடையவர்களின் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான விசாரணையில் அவர்களை காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என அரசு தரப்பிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பின்னரே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.